வெல்கம் டு டெய்லி லைஃப் வித் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் உங்களுக்கு அளவெல்லாம் சொல்ல போகிறேன். இந்த ஸ்பூனில் பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, பூண்டு 10 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாம் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வைக்கணும். மேலேயும் கீழே நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும். கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே சிக்கன் நல்லா ஊறாது. அதனால் நல்லா கலக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே பரப்பின மாதிரி போடலாம். ஒன்று மேலே ஒன்று போட்டாதீங்க, பரப்பி போடுங்க. அப்புறம் கேஸை ஸ்லோவில் வச்சு போடுங்க, இல்லைன்னா சிக்கன் மேலே அப்படியே தீஞ்சி உள்ளே வேகாமல் போயிடும். நீங்கள் கேஸை ஸ்லோவில் வச்சு பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஸ்லோலே உங்களுக்கு சிக்கன் உள்ளேயும் நல்லா வெந்துடும். நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் நல்லா மேலே ப்ரௌனாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா உள்ளேயும் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்தோடனே சிக்கனை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மீதி வச்சுருந்தோம் பாருங்கள், பூண்டு பொடியாக நறுக்கின பூண்டை, அந்த பூண்டை அதில் போட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கி வச்சோடனே இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சியாக போட்டு அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. அப்புறம் வெங்காயத்தை டைஸாக கட் பண்ணி வைக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து டைஸாக கட் பண்ணி வச்சு போடுங்க. ஏன்னா அது கடித்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கேப்சிகம் அதே மாதிரி டைஸாக கட் பண்ண கேப்சிகமும் போட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ரொம்ப வதக்கிடாதீங்க. அது ஓரளவுக்கு வதங்கியிருந்தால் தான் அப்படியே அந்த சிக்கனோடு எடுத்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இந்த லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க. சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விடுங்க. வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். அது ஏன் போடுறோம் வெள்ளை எள்ளுன்னா, மேலே அப்படியே அந்த சிக்கனோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெள்ளை எள் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கொஞ்சமாக நல்லா கரைச்சி அதில் ஊற்றுங்க. அப்படியே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா கட்டியாக அங்கங்கே நின்றுடும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றுனோம்னா அது உங்களுக்கு திக்காக ஆனாலும் கொஞ்சம் நல்லா இதாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிங்கன்னா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே நல்லா கிரேவியாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வச்சு இந்த சிக்கனை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி விடணும். கிளறிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அப்படியே எடுத்து சாப்பிடும் போது அப்படியே ஜூஸியாக இருக்கும். அந்த சிக்கனே நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். இது அருமையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லாம் எப்போம்மா செய்ய போகிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.